boast that I did this and I did this for so and so and I did this for so and so, I did it. இன்னாருக்கு நான் இதை செய்தேன், அன்னாருக்கு நான் அதை செய்தேன், இவர்களுக்கு இதை செய்தேன் என்றெல்லாம் மேன்மை பாராட்டும் பொழுது, மார்தட்டிக் கொள்ளும் பொழுது, he doesn't say God did that. தேவன் அதை செய்தார் என்று சொல்லுவதில்லை அவன். See, even when we talk about victory over sin, பாவத்தின் மேலே வெற்றி வாழ்க்கையை குறித்து நாம் பேசும் பொழுதும் கூட, when we say I got victory over sin, எனக்கு பாவத்தின் மேலே வெற்றி கிடைத்தது என்று சொல்லும் பொழுது, the Lord spoke to me about that. ஆண்டவர் என்னோடு கூட அதை குறித்து பேசினார். He said, don't say that. அப்படி சொல்லாதே என்று சொன்னார். Say Jesus kept me from falling. That's a better way to say it. இதை சொல்வதற்கு இன்னும் மேன்மையான ஒரு வழி இருக்கிறது. நான் விழாதபடி வழுவாதபடி இயேசு என்னை காத்தார். That's better than saying I got victory over sin. பாவத்தின் மேலே நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்வதை பார்க்கலாம் கர்த்தர் என்னை விழாதபடி தாங்கினார் என்று சொல்வது எவ்வளவு நல்லது. Then the glory goes to God. அப்படி சொல்லும் பொழுது மகிமை தேவனுக்கு போகிறது. He kept me, not I. நானாக ஜெயம் பெற்றதில்லை, அவர் என்னை பாதுகாத்தார். It's very subtle sometimes the way pride comes into us. பெருமை நமக்குள்ளாக மிகவும் தந்திரமான வழிகளிலே உள்ளே நுழைகிறது. The moment pride comes in, immediately hell has come into our life. பெருமை உள்ளே வந்த மாத்திரத்திலே நரகம் உள்ளே வந்து விட்டது. And heaven goes away. பரலோகம் வெளியே போய் விடுகிறது. Because heaven is a place of humility. ஏனென்றால் பரலோகம் தாழ்மையின் இடம். Whenever you despise another person, எப்பொழுதெல்லாம் நீங்கள் இன்னொரு நபரை அற்பமாய் எண்ணுகிறீர்களோ, hell has come into your heart. நரகம் உங்கள் உள்ளத்திலே வந்து விட்டது. See this verse in Job 36 and verse 5. யோபு 36ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். God is almighty, தேவன் மகத்துவம் உள்ளவர், but he does not despise anybody. அவர் ஒருவரையும் புறக்கணியார் அல்லது அற்பமாய் எண்ணார். I want you to show you something. உங்களுக்கு ஒன்றை காண்பிக்க விரும்புகிறேன். Here, this side, let's say God is there. இந்த பக்கத்திலே தேவன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். This side is the devil. இந்த பக்கம் சாத்தான் இருக்கிறான். Here on my left is the devil who despises everyone. என்னுடைய இடப்பக்கத்திலே எல்லாரையும் அற்பமாய் எண்ணக்கூடிய சாத்தான் இருக்கிறான். Here on my right side is God who despises nobody. இங்கே என்னுடைய வலப்பக்கத்திலே தேவன் யாரையும் புறக்கணியாத அற்பமாய் எண்ணாத தேவன் இருக்கிறார். And all of us are somewhere in the middle. நாம் எல்லாரும் இடையிலே இருக்கிறோம். இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கிறோம். இருவருக்கும் இடையிலே இருக்கிறோம். If you despise nobody, then you become like God. நீங்கள் யாரையுமே அற்பமாய் எண்ணவில்லை என்றால் நீங்கள் தேவன் பக்கமாய் தேவனை போல மாறிவிட்டீர்கள். If you despise one person, you come little bit away from God towards the devil. ஒரு நபரை நீங்கள் அற்பமாய் எண்ணும் பொழுது தேவனை விட்டு கொஞ்சம் தூர விலகி சாத்தானிடத்திலே கொஞ்சம் நெருக்கமாய் வந்து விட்டீர்கள். Supposing there are two people in the world you despise. உலகத்திலே இரண்டு பேரை மட்டும் நீங்கள் அற்பமாய் எண்ணுகிறீர்கள் என்றால், then you come little more away from God towards the devil. இன்னும் கொஞ்சம் தேவனை விட்டு தூரமாக ஆனால் சாத்தானுக்கு நெருக்கமாக வந்து விட்டீர்கள். I don't know how many people you despise in your life. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பேரை நீங்கள் அற்பமாய் எண்ணியிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. There are many believers who despise their wives, despise their husbands. அநேக விசுவாசிகள் தங்களுடைய மனைவியை அற்பமாய் எண்ணுகிறார்கள், தங்களுடைய புருஷனை அற்பமாய் எண்ணுகிறார்கள். They have come away from God a little closer to the devil. அவர்கள் தேவனை விட்டு விலகி சாத்தானுக்கு நெருக்கமாக வந்து விட்டார்கள். Or they despise somebody in their church. அல்லது தங்களுடைய சபையிலே உள்ள ஒருவரை அற்பமாய் They எண்ணுகிறார்கள். have come little more away from God. இன்னும் கொஞ்சம் தேவனை விட்டு புறம்பாக வந்து Or they விட்டார்கள். despise somebody in another church. அல்லது வேறொரு சபையிலே இருக்கக்கூடிய ஒரு நபரை அற்பமாய் Or எண்ணுகிறார்கள். they despise the Hindus or Muslims. அல்லது இந்துக்களையோ முஸ்லிம்களையோ அற்பமாக எண்ணுகிறார்கள். Atheists. அல்லது நாத்திகர்களை அற்பமாய் It எண்ணுகிறார்கள். doesn't matter who. அது யாரா நீங்கள் அற்பமாய் எண்ணுங்கள் யாரா இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. The more human beings you despise, the closer you have come to Satan. எந்த அளவுக்கு அதிகமான மக்களை நீங்கள் அற்பமாய் எண்ணிக்கொண்டே இருக்கிறீர்களோ புறக்கணிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாத்தானை நெருங்கி And விட்டீர்கள். then you pray for a heavenly life. அங்கே இருந்து கொண்டே பரலோக வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறீர்கள். You won't have it. உங்களுக்கு கிடைக்காது. It'll be hell. அது நரக வாழ்க்கையாகத்தான் இருக்கும். If you want a heavenly life, பரலோக வாழ்க்கை வேண்டுமா? don't despise anybody. யாரையும் நீங்கள் அற்பமாய் எண்ண வேண்டாம். Say, Lord, ஆண்டவரே, I am what I am by the grace of God. நான் இருக்கிறது தேவ கிருபையாலே இருக்கிறேன். அவ்வளவுதான் ஆண்டவரே. Apart from the grace of God, I'll be like the devil himself. ஆண்டவரே, தேவனுடைய கிருபை மட்டும் இல்லை என்றால் நான் சாத்தானை போலவே இருப்பேன். I heard of a godly man who said like this. ஒரு தேவ மனிதன் இப்படி சொன்னாராம். He saw a drunken man going down the street walking like shaking like that. ஒரு குடிகாரன் தள்ளாடி நடந்து கொண்டு போகிறதை ஒரு தெருவிலே போய் கொண்டிருக்கிறதை அந்த தேவ மனிதர் பார்த்தார். And that godly man said, அந்த தேவ மனிதர் சொன்னார், that is me if it were not for the grace of God. தேவனுடைய கிருபை மட்டும் இல்லை என்று சொன்னால் அதுதான் நான் என்று சொன்னாராம்.
அவன்தான் நான். That's what I would be. நான் அப்படித்தான் இருந்திருப்பேன் என்று சொன்னாராம். So I will not even despise that man. ஆகவே இந்த நபரை கூட நான் அற்பமா எண்ண மாட்டேன். Because if I am not walking like that, like a drunken man on the road, it is because grace of God has kept me. நான் அந்த குடிகாரனை போல தள்ளாடி தள்ளாடி நடக்கவில்லை என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை என்னை தாங்கி இருக்கிறது. No, that is the mark of a godly man. இதுதான் தேவ பக்தியுள்ள மனிதனுடைய அடையாளம். He is like God. He doesn't despise anybody. தேவனை போலவே இருக்கிறான். யாரையும் புறக்கணிப்பதில்லை, அற்பமா எண்ணுவதில்லை. He doesn't say I got victory. He says Jesus kept me. எனக்கு ஜெயம் கிடைத்தது என்று சொல்லவில்லை, ஆனால் தேவன் என்னை பாதுகாத்தார். இயேசு என்னை கிருபையிலிருந்து பாதுகாத்தார். And Job was not like that. யோபு அப்படிப்பட்டவராய் இல்லை. Job said, I help the poor, I help the orphans, I help the widows. நான் ஏழைகளுக்கு உதவி செய்தேன், விதவைகளுக்கு உதவி செய்தேன், திக்கற்றவர்களுக்கு உதவி செய்தேன் நான் என்று சொல்கிறார். I don't lust with my eyes. என்னுடைய கண்களினாலே நான் இச்சிப்பதில்லை, நான் பணத்தை நேசிப்பதில்லை. It was all true. அவைகள் எல்லாம் உண்மைதான். But the man was proud of all those things. ஆனால் இவ்விதமான காரியங்களினாலே அந்த மனிதர் பெருமை அடைந்து விட்டார். And pride is the worst sin. ஆனால் மிக கொடிய பாவம் பெருமை. So we can say this righteous man Job had the worst sin of all in his life. நீதிமானாகிய யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் கொடிய பாவமாகிய பெருமையை கொண்டிருந்தார். Of course all the others also had it, but he also had it. எல்லாரும் பெருமையா இருந்தார்கள், இவரும் பெருமையா இருந்தார். And God said, such a good man, I have to deliver him from this sin also. இவ்வளவு நல்ல மனிதனை இந்த பாவத்திலிருந்தும் நான் விடுதலையாக்க வேண்டுமே என்று தேவன் கங்கணம் கட்டிக்கொண்டார். How to deliver him? எப்படி விடுதலையாக்குவது? Sometimes it's like removing a cancer. The doctor says, I have to cut your son's stomach. அந்த புற்றுநோய் கட்டி அகற்றுவதற்கு மகனே நான் இந்த வயிற்றை அறுக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்வது போல. It's painful. வேதனையாகத்தான் இருக்கிறது. Sometimes it's very painful the way God has to deliver us from pride. சில சமயத்திலே நம்மை பெருமையிலிருந்து தேவன் விடுதலையாக்கக்கூடிய விதமானது மிகவும் வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. That's why he gave Paul a thorn. ஆகவே தான் பவுலுக்கு தேவன் ஒரு முள்ளை கொடுத்தார். You know, it's like Paul was like a balloon. It was getting bigger and bigger as the air got in. பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு பலூன் போல அதிலே காற்று உள்ளே போக போக bigger, 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 bigger. அந்த பலூன் பெரிதாய் கொண்டே போகிறது. It's actually such a small thing, the balloon. பலூன் பார்த்தா இவ்வளவு பெருசா இருக்கும். But it's blown, becomes so big. ஆனா காத்து ஊத 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 பெரிய பலூனாய் மாறி விட்டது. You did miracles, you planted churches, you wrote scripture. Oh, what a big person. பவுலே, நீர் சபைகளை ஸ்தாபித்தீர், வேதங்களை எழுதி இருக்கிறீர், எவ்வளவு அற்புதங்களை செய்து, எவ்வளவு பெரிய மனிதர் நீர். And the devil is always there to remind us of all the things that we have done. நீங்கள் செய்த எல்லா காரியங்களையுமே உங்களுக்கு நினைப்பூட்டுவதற்கு சாத்தான் பக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறான். And this balloon is going up and up. இந்த பலூனானது மேலே போய் கொண்டே இருக்கிறது. So God gives him a thorn. அவர் தேவன் ஒரு முள்ளை கொடுக்கிறார். And right down. அந்த முள் பட்ட உடனே புஷ் என்று பலூன் காற்றெல்லாம் போய்விட்டது. And then he has become small again. மீண்டுமாய் சிறியவராய் மாறிவிட்டார். God says, now I can give you my grace. இப்பொழுது நான் உனக்கு என்னுடைய கிருபையை தர முடியும் என்று சொல்கிறார். Be humble. தாழ்மையாய் இருந்து விடு. Remain with your face in the ground. உன்னுடைய முகத்தை தூளிலே அமிழ்த்து. Don't go up so high. மிகவும் உயரத்துக்கு போய்விட வேண்டாம். So a thorn is very useful. ஆகவே முள் எவ்வளவு பிரயோஜனம் உள்ளது பாருங்கள். And God may give you also a thorn. உங்களுக்கும் கூட தேவன் ஒரு முள்ளை கொடுக்கலாம். It may be a sickness. அது ஒரு வியாதியா இருக்கலாம். Maybe a financial difficulty. அது பண நெருக்கடியா இருக்கலாம். Maybe a difficult wife. அல்லது கடினமான மனைவியா இருக்கலாம். Maybe a difficult child. அல்லது ஒரு கடினமான பிள்ளையா இருக்கலாம். Something to humble you because you are so proud. நீ அவ்வளவு பெருமையுள்ளவனா இருக்கிறபடினாலே உன்னை தாழ்த்துவதற்கு ஏதோ ஒரு காரியம். What should you do? என்ன செய்ய வேண்டும்? Lord, thank you for loving me so much. ஆண்டவரே, என்னை இந்தளவாய் நேசித்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. That you saw my danger and you saved me from it. ஆண்டவரே, என்னுடைய அபாயத்தை நீர் பார்த்து ஆண்டவரே என்னை ரட்சித்து விட்டீரே. So dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, let's remember this verse in James chapter 1. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த வசனத்தை நான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். James chapter 1. யாக்கோபு 1ஆம் அதிகாரம். It says here in verse 17. 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். Every good and perfect gift comes from the above, from the Father of lights. நன்மையான எந்த வரமும் பூரணமான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகிறது, பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. Every gift is from God is a perfect gift. தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஈவும் பூரணமான ஈவாய் இருக்கு. Even if it's a thorn. அது முள்ளா இருந்தாலும் சரி. It will not come without God opening the hedge and saying to the devil, okay, give him that. தேவன் வேலியை திறந்து சாத்தானை பார்த்து சரி நீ இப்பொழுது கொடுக்கலாம் என்று சொல்லும் வரைக்கும் அது வராது.
Sometimes it can be very painful. சில சமயத்துல அது அதிக வேதனை அளிக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கலாம். There was a man in the church in Corinth who was actually living in adultery with his father's second wife. கொரிந்து சபையிலே தன்னுடைய தகப்பனுடைய இரண்டாவது மனைவியோடு கூட விபச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் இருக்கிறார். And there was nobody in the church to rebuke him. அவனை கடிந்து கொள்வதற்கு அந்த சபையில யாருமே இல்லை. But Paul did something. ஆனால் பவுல் ஒன்றை செய்தார். From far away, from 1000 kilometers away, 1000 கிலோமீட்டர்களுக்கு மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு he did something because he had apostolic authority. அவருக்கு அப்போஸ்தல அதிகாரம் இருக்கிறபடினாலே அவர் ஒன்றை செய்தார். He says, if you elders who live in Corinth can't do anything, I'll do something from here. கொரிந்து சபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மூப்பனே நீ ஒன்றை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் இங்கே இருந்து நான் ஒன்றை செய்கிறேன் என்று சொன்னார். 1 Corinthians 5 verse 5. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். I delivered that person to Satan. நான் இந்த மனிதனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார். To make him sick. அவனை வியாதிப்பட வைக்கும்படியாக. How did Paul do it? பவுல் எப்படி செய்தார் அதை? Now, only a man with apostolic authority can do it. அப்போஸ்தல அதிகாரம் உள்ளவர் மட்டுமே அப்படி செய்ய முடியும். Not any believer. எந்த ஒரு விசுவாசியும் அப்படி செய்ய முடியாது. A man who is walking with God. தேவனோடு கூட நடந்த ஒரு மனிதர். Just like Paul could speak to God, he could speak to Satan. பவுல் எப்படி தேவனிடத்திலே பேசினாரோ அதே போல சாத்தானிடத்திலும் பேச முடிந்தது. And he told Satan, okay Satan, in Jesus name I am telling you, you can take that man. சாத்தானை பார்த்து பவுல் பேசினார். சாத்தானே, இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு சொல்கிறேன், நீ அந்த மனிதனை எடுத்துக்கொள். You can't kill him. அவனை கொலை செய்ய முடியாது. Make him sick. அவனை வியாதிப்படுத்து. You know, just like God told Satan in the book of Job. யோபுவிலே எப்படி சாத்தானுக்கு தேவன் சொன்னாரோ அதே போல. Now, how could Paul say something like that? பவுல் இப்படி சொல்ல முடியுமா? எப்படி அவர் இப்படி சொன்னார்? It's amazing the authority God gives to his servants. தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை பார்க்கும் பொழுது வியப்பாய் இருக்கிறது. Not to 99% of his servants, but very few, those who are faithful. தம்முடைய ஊழியர்களிலே 99% அல்ல, ஆனால் உண்மையுள்ள ஒரு சிலருக்கு மட்டும் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். You know, they become his mouthpiece. அவர்கள் அவருடைய வாயாக மாறுகிறார்கள். And they can speak to Satan just like God can. தேவன் சாத்தானிடத்திலே பேசுகிறது போலவே அவர்களும் சாத்தானிடத்திலே பேசலாம். What is the purpose? அவருடைய நோக்கம் என்ன? Not to send that fellow to hell. அந்த மனிதனை நரகத்துக்கு அனுப்பும்படியாக அல்ல, but to save his soul. அவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படியாக. So Paul says, Satan, make him sick. சாத்தானே, இவனை வியாதியாக்கு. And the man became so sick. அந்த மனிதன் அதிக வியாதிப்பட்டான். And he also told the elders, put him out of the church. சபையை விட்டு புறம்பாக்குங்கள் என்றும் சொல்லிவிட்டார். So he became sick and he was out of the church and nobody would visit him. சபைக்கு வெளியே போய்விட்டார். அதற்கு மேலாக வியாதி வந்து விட்டது. யாரும் அவரை போய் ஜெபிக்கவோ அவரை போய் விசாரிக்கவோ இல்லை. That was amazing obedience to Paul, that nobody in the church went to visit him when he was sick. பார்த்தீர்களா, இந்த மனிதன் வியாதிப்படும் பொழுது யாருமே அவரை போய் விசாரிக்கவில்லை. எவ்வளவு அவர்கள் பவுலுக்கு கீழ்ப்படிந்தார்கள் பாருங்கள். வியக்கத்தக்கதான கீழ்ப்படிதல். Some people would have thought Paul is a very hard man. ஏன்னா பவுல் இவ்வளவு கடினமுள்ளவராக இருக்கிறார் என்று ஒரு சிலர் எண்ணியிருந்திருக்கலாம். This chap is sick and he doesn't even allow us to visit him. இவன் வியாதிப்பட்டு கிடக்கிறான், அவனை போய் விசாரிக்க கூட கூடாது என்று சொல்கிறாரே பவுல். Say Paul has more wisdom than you. உங்களை காட்டிலும் பவுலுக்கு அதிக ஞானம் இருந்திருக்கிறது. You fellows could never help him when he was living in sin. அவர் பாவத்திலே உங்கள் சபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களால் யாருக்கும் உதவி செய்ய முடியவில்லை. But Paul was strict. ஆனால் பவுல் கண்டிப்புள்ளவராய் இருந்தார். Put him out of the church. அவனை சபைக்கு புறம்பாக்குங்கள். Satan, make him sick. சாத்தானே, இவனை வியாதிப்படுத்து. And that fellow அந்த became மனிதன் sick. வியாதிப்பட்டார். Nobody in the church visits him. சபையிலே உள்ள யாருமே அவரை போய் சந்திக்கவில்லை. Darkness. அவர் இருளிலே கிடக்கிறார். No contact with God. தேவனோடு கூட தொடர்பு இல்லை. What happens? என்ன நடக்கிறது? He repents. அவன் மனம் திரும்புகிறான். And he comes back to the Lord. தேவனிடத்திலே திரும்பி வருகிறார். And then in 2 Corinthians 2 Paul says, now welcome him back, he has repented. 2 கொரிந்தியர் 2 சொல்கிறார், இப்பொழுது அவனை மீண்டுமாய் உங்களிடத்திலே வரவேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். மனம் திரும்பி விட்டார். Who was the man who loved that sinful man? ஆகவே இப்பொழுது சொல்லுங்கள், இந்த பாவம் செய்த மனிதனை உண்மையாலுமே நேசித்தது யார்? Not those fellows who sat with him and fellowshiped with him. அவரோட கூட உட்கார்ந்து ஐக்கியப்பட்ட அந்த மனிதர்கள் அல்ல. But the Paul who was strict with him, that was the man who loved that brother the most. அந்த மனிதனோடு கூட கண்டிப்பாய் நடந்து கொண்டாரே அந்த சகோதரர் தான் அவரை அதிகமாக நேசித்த மனிதர். There is another example like that. இதுபோல இன்னொரு மாதிரி இருக்கிறது. Matthew chapter 18. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். You read of a brother who would not forgive another brother. இன்னொரு சகோதரனை மன்னிக்க முடியாத ஒரு சகோதரனை குறித்து வாசிக்கிறோம். He himself was forgiven so much by God. இவரே தேவனாலே எவ்வளவோ மன்னிக்கப்பட்டவர். But he would not forgive his brother. ஆனால் இவரோ தன்னுடைய சகோதரனை மன்னிக்க முடியவில்லை. You read that story in Matthew 18 verse 21 to 35. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21 லிருந்து 35 வசனங்கள் வரை வாசித்து பாருங்கள்.
The king, he owed about 10 crore rupees to the king, verse 24. 24ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் 10000 தாலந்து கடன் பட்டவனாய் இருந்தான் 10 கோடி ரூபாய். And the king said, okay, forgiven. சரி போப்பா உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டார். Verse 27. 27ஆம் வசனம். All 10 crores forgiven. அல்லது 10 கோடி ரூபாய் முழுமையாக மன்னிக்கப்பட்டு விட்டது, நீ அதை திரும்பி செலுத்த வேண்டாம். If you are forgiven 10 crores, you should be the happiest man in the world. உங்களுக்கு 10 கோடி ரூபாய் கடன் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் நீங்கள் தான் இருக்கக்கூடிய மனிதனிலே மிகவும் சந்தோஷமான மனிதனாக இருக்க வேண்டும். He goes and meets another man who owes him some 100 rupees. இவர் வெளியே போய் கொண்டிருக்கும் பொழுது தனக்கு 10 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்க வேண்டிய இன்னொரு மனிதனை பார்க்கிறார். Verse 28. 28ஆம் வசனம். And he catches him by the throat and says, give me back my 100 rupees. அவனுடைய தொண்டையை நெரித்து, ஏய் எனக்கு கொடுக்க வேண்டிய 100 ரூபாயை கொடுக்கறாயா இல்லையா என்று மிரட்டுகிறார். Brother said, please forgive me, I'll give you, just give me some time. அந்த சகோதரன் சொல்கிறார், என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள், எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்களேன். இல்லை முடியவே முடியாது. Waited 2 weeks, I'm not going to wait anymore. நான் ஏற்கனவே 2 வாரம் காத்து விட்டேன், இனிமேல் நாளை காத்திருக்க முடியாது. Took him to the court and put him in jail. அவனை வழக்கு மன்றத்துக்கு எடுத்து சென்று அவனை சிறைச்சாலையில போட்டு விட்டார். When the king heard it, ராஜா அதை கேள்விப்படுகிறார். The king called him back. ஏய் நீங்க வாங்க என்று கூப்பிடுகிறார். I forgave you 10 crores. உன்னை நான் 10 கோடி ரூபாய் மன்னித்தேன். You could not forgive that fellow 100 rupees. நீ அந்த மனிதனிடத்தில் 100 ரூபாய் மன்னிக்க முடியவில்லையா? Now you go to jail. நீ இப்பொழுது ஜெயிலுக்கு போ. And not only go to jail, ஜெயிலுக்கு போவது மட்டுமல்ல, listen to this. கவனியுங்கள். Verse 34. 34ஆம் வசனம். I am going to send the torturers into your jail cell to trouble you every day. ஒவ்வொரு நாளும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும்படியாக சித்திரவதை செய்யும்படியாக உபாதிக்கிறவர்களை அங்கே நான் அனுப்புவேன். That is the same as being handed over to Satan. சாத்தானிடத்திலே ஒப்பு கொடுக்கப்படுவதும் இதுவும் ஒன்றுதான். The torturers are the demons. அந்த உபாதிக்கிறவர்கள் யார் என்று சொன்னால் பிசாசுகள். Who make you sick. உங்களை வியாதிப்பட வைக்கிறார்கள். Who make you mentally depressed. மனதிலே அதிரியப்பட வைக்கிறவர்கள். Make you act foolishly with your money. உங்களுடைய பணத்திலே புத்தீனமாய் கையாள செய்கிறவர்கள். Because the torturers are troubling you because you would not forgive somebody. நீங்கள் யாரோ ஒருவரை மன்னிக்க முடியாதபடியினாலே உபாதிக்கிறவர்கள் உங்களை உபாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். So when you live in sexual sin without repentance, ஆகவே பாலியல் பாவத்திலே மனம் திரும்பாமல் வாழ்ந்து கொண்டே இருந்தால், or when you don't forgive somebody, அல்லது யாரையாவது ஒருவரை மன்னிக்காத பட்சத்தில், God allows the torturers to trouble you. தேவன் உங்களை தொந்தரவு செய்யும்படியாக உபாதிக்கிறவர்களை அனுப்புவார். Let's repent. நாம் மனம் திரும்புவோம். Allow God to break us. ஆண்டவரே நொறுக்கும்படியாக அனுமதிப்போம். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us to honor you in our life. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்மை கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். To fear you and to allow you to break us through the circumstances you take. ஆண்டவரே உமக்கு பயந்து நீர் அனுப்பக்கூடிய சூழ்நிலைகளிலே நாங்கள் நொறுக்கப்பட உடைக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும். We don't want the devil to have power in any area of our life. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பகுதியிலேயும் பிசாசுக்கு ஆண்டவரே வல்லமை இருக்க கூடாது. We want the power of the Holy Spirit to rule every area of our life. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பகுதியையும் ஆளுகை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.